கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று சங்கீதம் சொல்லுகிறது. இதை குறித்து தான் கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். அதிலே ஒரு பகுதியை தியானித்தோம். கர்த்தர் நம்மை உயர்த்தணும், இல்லைன்னா நம்மை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்காய் நாம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆண்டவர் காத்திருக்காத எந்த பிள்ளையுமே தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கணும் நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. கர்த்தர் வருவதற்காய் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, நம்ம வரைக்கும் ஸ்கூலு காத்துக்கிட்டா இருக்கு, அல்லனா டீச்சர்ஸ் காத்துக்கிட்டா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு போய் அவங்க வேலையை என்ன செஞ்சிருவாங்க? ஆரம்பிச்சிருவாங்க. 9 மணி ஆச்சுன்னா பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. லேட்டா வருகிற பிள்ளைகளுக்கு அந்த பாடம் என்ன செய்யாது? தெரியாது. லேட்டா வருகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை வெளியே நிப்பாட்டி பனிஷ்மெண்ட் என்ன செய்யும்? கிடைக்கும். சில பிள்ளைகளை பார்த்தா முன்னக்கட்டியே போய் என்ன செய்யணும்? முன்னாடியே போய் காத்திருக்கணும். 10th 11th 12th எக்ஸாம் எல்லாம் வரும்போது காமன் நேரம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? அந்த ஹால்ல போய் இருக்கணும். அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அந்த டயத்துக்கு போனா கூட உள்ள விட மாட்டாங்க. எந்த டைம் சொல்லி இருக்கேன், 10 மணி எக்ஸாம் ஆரம்பம்னா இவங்க 9:30 முன்னாடி நிக்கணும். ஒரு நிமிஷம் பிந்தினாலும் கேட்டு என்ன செஞ்சிடும்? அடைக்கப்படும். அப்படி நிறைய பிள்ளைங்க நம்ம வீடியோல பார்த்துருக்கிறோம். கண்ணீர் விட்டு கதறி அழுத பிள்ளைகள்லாம் நிறைய. ஒரு நிமிஷம் தான் பிந்திருப்பாங்க, அரை நொடி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? பிந்திருப்பாங்க. ஆனா உள்ள என்ன செய்ய மாட்டாங்க? விட மாட்டாங்க. தலைகீழ இருந்தாலும் சரி, அழுது புரண்டாலும் சரி, ஒன்றுமே நடக்காது. ஏன் சொன்னா இன்னைக்கு காத்திருக்கணும் என்று உலகம் விரும்புகிறது, கர்த்தரும் விரும்புகிறார். யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருந்தால் தேவன் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். இரண்டாவதாக, முதல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காய் வாழுகிற தேவ பிள்ளைகளை உயர்த்துவார். இரண்டாவதாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் உயர்த்தப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா யோபு 23:10-11 வசனங்கள் 12 வசனங்கள் சொல்லுகிறது. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவாராமலே. ஆண்டவர் நம்ம போற வழி அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். என் வழி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க வழி எனக்கு என்ன செய்யாம இருக்கலாம்? தெரியாம இருக்கலாம். நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நம்ம எங்க போறோம் எங்க வாரம் சொல்லி கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆண்டவர் அந்த யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக என்ன செய்வேன்? விளங்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வந்ததுன்னா சோதனைக்கு பிறகுதான் பெரிய ஆசீர்வாதமே என்ன செய்து இருக்கிறது. நீங்க வேதாகமம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சோதனைக்கு பிறகுதான் ஆசீர்வாதம். யோபினுடைய வாழ்க்கையில சோதனை வந்தது. சோதனைக்கு பின் பார்த்தீங்கன்னா இழந்த ஆசீர்வாதங்களை 2 மடங்கு ஆண்டவர் என்ன செய்தாரா? கொடுத்தார். 2 தனையாய் பலனை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உயர்த்தப்படணும்னு சொன்னா முதல்ல நம்முடைய வழி சரியா இருக்கணும். 2வது, நமக்கு சோதனைகள் வருதுன்னு சொன்னா அந்த சோதனையின் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். 3வது, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவர் நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அடிகளை விட்டு பின்வாங்க கூடாது, அந்த வழிகளை விட்டு விலக கூடாது. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவருடைய வழியை விட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? விலகுகிறோம். நமக்கே விலகுறது தெரியாம தான் நம்ம என்ன செய்கிறோம்? விலகுகிறோம். ஆண்டவருடைய நெறியை விட்டு விலகுகிறோம். நிறைய சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம எங்க போறோமோ அது பின்னாடியே என்ன செய்யும்? வரும். நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே வரும், நம்ம பின்னாடியே என்ன செய்யும்? வரும். அதே போலதான் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்ம ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. அப்படி விலகினால் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அடுத்து 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பின்மாற்ற அனுபவம் என்ன செய்யுது?
இருக்கிறது. பின்மாற்ற அனுபவம்னா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியில இருந்த நாட்கள்ல நல்லா என்ன செஞ்சிருப்போம், ஜெபம் பண்ணி இருப்போம், வேதத்தை வாசித்திருப்போம், சத்தியத்திற்காய் வைராக்கியமாய் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நின்றுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா, வேதம் வாசிக்கிறோமா, சத்தியத்திற்காய் வைராக்கியமாய் நிற்கிறோமா? அப்படி இல்லாத நிலைமை இருந்ததுனால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பின்வாங்கி இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்ற அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அவருடைய வாயின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை எப்படியா, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் என்ன செய்தேனா, காத்து கொண்டேன். யோபு சொல்லுகிறதான வார்த்தை. அவ எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார் என்று சொன்னா, வியாதி, பிரச்சனை எல்லாமே இழந்த நிலைமையில இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர் சொல்லுகிறார், எதை காட்டிலும் அவருடைய வாயின் வார்த்தை தான் எனக்கு முக்கியம். எனக்கு சாப்பாடை விட, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அவர் வார்த்தையை நான் அதிகமா என்ன செய்தேன், காத்து கொண்டேன். இன்னைக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல, ஜெபம் பண்ண. அதன் அர்த்தம் என்னன்னா, நம்ம வேலை செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். ஆண்டவரை விட ஆண்டவர் முக்கியம் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் நிறைய நேரத்துல என்ன செஞ்சிருது, முக்கியமாகிறது. அதான் யோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வாயின் வார்த்தை தான் எனக்கு என்ன செய்யுது, மிக முக்கியம். இன்னைக்கு நமக்கு ஆகாரத்தை விட, இந்த உலகத்தின் வாழ்க்கையை விட, உலகத்தின் காரியங்களை விட, உலக சுபாவங்களை விட ஆண்டவர் வார்த்தை தான் நமக்கு என்ன செய்யணும், முக்கியமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையெல்லாம் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு நிறைய வார்த்தை என்ன செய்து வருகிறது. டிவி எடுத்தா, செல்போன் எடுத்தா நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, பேசுகிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் தவறான பாதையில என்ன செய்யறாங்க, போய்கொண்டிருக்கிறாங்க. அநேகர் தவறானதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்கள்ல ஒரு வீடியோ பார்த்தோம். கேரளாவில் உள்ள ஒரு ஊழியக்காரர் கிடையாது, ஊழியக்காரர் வேஷம் தரித்தவர். ஊழியக்காரர் மாதிரியே ஒவ்வொரு வீட்டுல போய் என்ன செய்யறாரு, மலையாளத்துல ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு என்ன செஞ்சிருந்தாரு, போயிருதா. இது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோமோ, இயேசுவின் நாமத்தில எப்படி ஜெபம் பண்ணுவோமோ, எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோமோ, அதே போல அவர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ற. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு அந்நிய பாஷை என்ன செய்யறாரு, பேசுறாரு. கர்த்தாவு சௌக்கியம் கொடுக்குன்னு சொல்லி அந்த மலையாளத்துல என்ன செய்தாரு சொல்றாரு. போலீஸ்காரங்க திரும்ப அதை சொல்லுன்னு என்ன செய்யறாங்க, சொல்ல வைக்காங்க. இன்னைக்கு பாத்துங்க, நீங்க ஊழியக்காரனா இல்லையான்னு நீங்க எப்படி என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய சத்தம் கேட்கிறது. அதனாலதான் அடிக்கடி நம்ம சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, எல்லாரையும் வீட்டுக்குள்ள ஏத்திட்டு நம்ம சிக்கல்ல என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிக்கொள்ள கூடாது. எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, அனுமதித்திடக்கூடாது. ஏன்னா நிறைய சத்தம் என்ன செய்யுது, கேட்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பிட்டாங்க. இன்னைக்கு வசனத்துக்கு விரோதமாய் பேசுகிற ஜனங்கள் நிறைய என்ன செஞ்சிட்டாங்க, எழும்பிட்டாங்க. நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமாய் பேசுகிறவங்க தான் நிறைய என்ன செய்யறாங்க, இருக்காங்க. நம்ம தப்ப சொல்ற ஆட்களே என்ன செய்யல, கிடையாது. இன்னைக்கு மிக முக்கியமானது நம்முடைய தவறை உணர்த்துகிற ஆட்கள் தான் நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஏன்னா நம்முடைய தவறை சொன்னாதான் நம்ம என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். தவறை சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியாதான் என்ன செய்யறேன், போகிறேன், ஏற்றுக்கொண்டு. இன்னைக்கு அநேக வாயின் வார்த்தைகள் வருகிறது, அநேக ஊழியக்காரங்க பேசுறாங்க, அநேகர் இன்னைக்கு பல உபதேசங்கள் வருகிறது. நிறைய பேர் ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு பாடுறவங்களாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்ன செய்கிறது, போய்கொண்டிருக்கிறது. அநேக சத்தங்கள் வருகிறது, அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாவற்றை காட்டிலும் உங்க கரத்திலையும் என் கரத்துல இருக்கிற இந்த வேத வசனங்களை நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். காத்து கொண்டாதான் நம்ம ஆத்மாவை என்ன செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். நம்முடைய சாப்பாடை விட இந்த வேதத்தை நம்ம அதிகமா என்ன செய்யணும், நேசிக்கணும், வாசிக்கணும், நேசிக்கணும், வாசிக்கணும், அதன்படி நான் நடக்கணும்.
அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இன்னைக்கு நாம் தேவன் நம்மை உயர்த்தணும், நம்மை ஆசீர்வதிக்கணும்னா தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தைகளை, உதடுகளின் கற்பனைகளை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. இன்னைக்கு விலகக்கூடிய சூழ்நிலைகள் தேசத்துல என்ன செய்யும், வரும். ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும், மற்றவங்களுக்கு சாதகமாய் என்ன செய்யும், வரும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் சரி நம்மை விலகிடக்கூடாது, அவருடைய கற்பனையை விட்டு விலகிடக்கூடாது. இப்படியே விலகி விலகி போனோம் என்று சொன்னா ஒரு நாள் திடீரென்று சொல்லி வரும், நியாய தீர்ப்பு நாள் வரும். அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த கற்பனையை விட்டு விலகாதபடிக்கு கவனமா என்ன செய்யணும், இருக்கணும். மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கீதம் 37:3 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நீங்க என்ன செய்யணும், நன்மை செய்யணும். ஆண்டவரை நம்பி என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க உயர்த்தப்படணும்னா முதல்ல கர்த்தருக்காய் என்ன செய்யுங்க, காத்திருங்க. காலையில எழும்பி தேவ சமூகத்துல போய் என்ன செய்யுங்க, காத்திருங்க. முதல்ல நீங்க எழும்பி தேவ சமூகத்துல போய் காத்திருங்க. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது. அவருடைய வாயின் வார்த்தைகளை விட்டு விலகிடக்கூடாது. மூன்றாவது கர்த்தரை நம்பி நீங்க என்ன செய்யணும், நன்மை செய்யணும். யாரை நம்பி நன்மை செய்யணுமா, ஆண்டவரை நம்பி நன்மை செய்யணும். நான் இவங்களுக்கு நன்மை செஞ்சா அவன் எனக்கு நன்மை செய்வான்னு ஒரு நாள் நீங்க நினைச்சு என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. நீங்க யாரை நம்பி நன்மை செய்யணும்னா கர்த்தரை நம்பி என்ன செய்யணும், நன்மை செய்யணும். உலகத்துல பாத்தீங்கன்னா திருமண காரியமோ ஏதோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஃபங்க்ஷன் நிறைய என்ன செய்யும், நடக்கும். அப்ப நடக்கும்போது என்ன செய்வோம், எல்லாருமே ஒரு 500 1000 கொண்டு என்ன செய்வாங்க. என்ன நோக்கத்துல செய்யறாங்கன்னா திரும்ப அது என்ன செய்யும், வரும். மொத்தமா திரும்ப என்ன செய்யும், வரும். அந்த நோக்கத்துல தான் எல்லாருமே என்ன செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம 500 செஞ்சு போட்டா நாளைக்கு 500 வரும். வராம இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் என்ன செய்யும், ஒரு 500 வரும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது மொத்தமா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம் என்கிற நம்பிக்கையில நம்ம ஃபங்க்ஷன் வைக்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சிரும் என்கிறத நம்பி நம்ம என்ன செய்யலாம், போய் அங்க மொய் செய்யலாம். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பி நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்யும் போது நமக்கு திரும்ப பலனை என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. நிறைய நேரத்துல நம்ம நன்மை செஞ்சிருக்கிறோம், நமக்கு திரும்ப அவங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தீமை தான் என்ன செஞ்சிருப்பாங்க. நான் என் வாழ்க்கையில நிறைய அனுபவித்திருக்கிறேன். நன்மை செய்துட்டு தீமையை தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க உயர்த்தப்படணும்னா கர்த்தரை நம்பி நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. அதனாலதான் தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்தேனோ அவங்க எனக்கு தீமை செய்தாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு எந்த குறைவு இல்லாமல் அவர்களை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்ய. அடுத்து பாருங்க, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன செய்யணுமா, மேய்ந்து கொள்ளும். நம்ம நன்மை செய்கிற தெய்வ பிள்ளைகளா என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவரை நம்பி நன்மை செய்யுங்க. நன்மை செய்ய கொடுக்க கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பார். நம்ம கொடுக்கிறவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போகவே மாட்டேன். நானும் பல வருஷமா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு குறைவுமே கிடையாது. நம்மகிட்ட இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கி கொடுத்தா அதை நம்ம மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட என்ன செய்யணும், திறமை இருக்கணும். நம்பி நன்மை செய்ய நமக்கு நன்மைகளை என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். நம்ம நன்மை செய்யலைன்னா நமக்கு நன்மை என்ன செய்யாது, வராது. அதான் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம நன்மை செய்யணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு, நம்ம திராணிக்கு மிஞ்சி அல்ல, நம்மளால் முடிந்த அளவுக்கு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பு. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:11 சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வானா, உயர்த்தப்படுவான். தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். தன்னை தாழ்த்துகிற எந்த மனிதனையும் ஆண்டவராகிய இயேசு உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
நம்ம உயர்த்தப்படணுமா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்மை மேன்மைப்படுத்தப்படணும்னு சொன்னா ஒன்றை மட்டும் செய்யுங்க. தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி கொண்டே இருங்க. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை அப்பா, இதெல்லாம் உங்களால உண்டானது, இதெல்லாம் தேவனுடைய ஈவன். நம்மளை மாத்திரம் என்னைக்குமே மேன்மைப்படுத்தி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடவும் கூடாது, காட்டிடவும் கூடாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்று யார் சொன்னா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தான் சொன்னா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும். அதற்கு ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இந்த 14ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விருந்து வீட்டுக்கு அழைக்கப்படுறீங்க, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நீங்க என்ன செய்றீங்க, அழைக்கப்படுகிறீங்க. அழைக்கப்படும் போது நீங்க எங்க போய் உட்காரணுமா? பந்தியின் முதன்மையான இடத்துல போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஐபி இடத்துல போய் என்ன செஞ்சிருவாங்க, மக்கள்லாம் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்த உடனே அந்த வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்க சாரி மன்னிச்சுக்கோங்க, நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இது பெரிய ஆளுக்கான இடம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி விட்டுருவாங்க. எத்தனை நேரத்துல அவமானப்பட்டு வந்திருப்போம் ஃபங்க்ஷன் வீட்டுல போயிட்டு. நிறைய பேர் ஊழியக்காரருக்குன்னு சீட்டு போட்டிருப்பாங்க, அதுல விசுவாசி வந்து என்ன செஞ்சிருவாங்க, உட்காந்துருவாங்க. உடனே அங்கிருந்து சொல்லுவாங்க, இது ஊழியக்காரருக்கான இடம், விசுவாசிகள் அந்த பக்கம் உட்காரணும்னு எந்திரிச்சு வெக்கப்பட்டு தான் போய் என்ன செய்யணும், உட்காரணும். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். விருந்து வீட்டுக்கோ கல்யாண வீட்டுக்கோ நீங்க அழைக்கப்படும் போது நீங்க என்ன செய்யணுமா, நீங்க உயர்ந்த இடத்துல போய் முன்னாடியே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. நீங்க கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது வீட்டுக்காரங்க பார்த்து அந்த அவ்வளவு பேர் மத்தியிலையும் உங்களை என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்க, நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்க அங்க போய் இருக்கீங்க, இங்க வாங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாதான் நமக்கு மதிப்பு, இல்லைன்னா நமக்கு என்ன செய்யாதான் மதிப்பு கிடையாது. முன்னக்கட்டியே போய் உட்கார்ந்து முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்து நீங்க என்ன செஞ்சிடணும், அவமானப்படுறதை விட பின்னாடி இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க கூப்பிட்டு உங்களை அழைத்து முன்னாடி வைத்த அதுதான் உங்களுக்கு என்ன செய்யுது, பெருமை, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். முதன்மையான இடத்துல இருந்தா நம்மளை விட மேன்மையானவங்க வந்தா நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஆனா நம்ம கீழான ஒரு ஓரமா போய் இருந்தா நம்மளை என்ன செய்வாங்க, கூப்பிட்டு கணம் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை இயேசு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அதிலிருந்து தான் அவர் சொல்லுகிறார், நம்மை உயர்த்தினோம் என்று சொன்னால் தாழ்த்தப்படுவோம், நம்மை தாழ்த்தினால் உயர்த்தப்படுவோம். இது மாம்ச பிரகாரமாய் சொல்லப்பட்டாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாய் வேதம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை என்ன செய்கிறார், கொடுக்கிறது. பெருமை இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரரை குறித்து சொன்னதான காரியம், அவர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஒரு மனிதன் தான், எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்கிறது. அவர் அந்த ஊழியத்திற்காக, அந்த பைபிள் கொடுப்பதற்காக அந்த சகோதரர் என்ன செய்தாரு, அனுப்பப்பட்டார். ஒரு பாஸ்டருடைய சபைக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்டார். அன்னைக்கு அந்த ஊழியரை பார்க்கும்போது சொன்னா, இந்த சகோதரர் எவ்வளவு வசதியா இருக்காங்க, எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல வசதி இருக்கிறது, ஆனா ரொம்ப தாழ்மையா என்ன செய்தாரு, இருந்தார். என்னை விட அவர் ரொம்ப தாழ்மையா என்ன செய்தாரு, இருந்தாருன்னு அவரை குறித்து என்கிட்ட என்ன செய்தாரு, சொன்னார். ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரு, இவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது, இவ்வளவு வசதிகள் இருக்கிறது, ஆனா எதையுமே காட்டிக்கிடாம நல்ல தாழ்மையான மனுஷனா இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்தாங்க, சொன்னாங்க. ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை குறித்து சொல்லுகிறவர்கள் எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும், இவங்க தாழ்மையானவங்க, எதையுமே காட்டிக்கிட மாட்டாங்க, எதை குறித்துமே மேன்மையா பேச மாட்டாங்க, எதை குறித்துமே பெருமையா பேச மாட்டாங்க. அதான் நம்ம பாணியில சொல்லணும்னா, எதை குறித்தும் கெத்து என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க, எதை குறித்தும் கௌரவம் என்ன செய்ய மாட்டாங்க, காட்ட மாட்டாங்கன்னு நம்மை குறித்து என்ன செய்யணும், சொல்லணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் என்ன செய்யறாரா, கிருபை அளிக்கிறார். அவங்களுடைய பார்வை நம்மை குறித்து எப்படி இருக்கிறது, ஏதோ சூழ்நிலையில நம்ம அதே போல நடந்திருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து வெளியே வரணும். தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் என்ன செய்வாராம்,
உயர்த்துவார். நம்ம தாழ்த்த தாழ்த்த தேவ சமூகத்திலையும் சரி உலகத்திலையும் சரி நம்மை தாழ்மையாய் இருக்க 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 தேவன் நம்மை உயர்த்தி கொண்டிருப்பார். அடுத்து நீங்க தேவன் நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்க என்ன செய்யுங்க, அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தாதான் உயர்த்தப்பட முடியும். தேவ பிள்ளைகள் அடங்கி இருக்க வேண்டும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அடங்கியே இருக்க மாட்டாங்க. சபையில் அடங்கி இருக்க மாட்டாங்க, ஒரு வேலை செய்யற இடத்துல அடங்கி இருக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நிறைய காரியங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். எங்க போனாலும் சரி சொல்லுவாங்க, இவங்க அடங்கவே மாட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறோம். வேலைக்கு போனாலும் அங்கேயும் அடங்க மாட்டுக்கான், அங்கேயும் இவ அடங்க மாட்டுக்கா. சபையிலேயும் நிறைய பேர் ஒரே இடத்துல அடங்கி இருப்பது என்ன செய்யாது, கிடையாது. அதனால குடும்பத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க, அடங்கி இருப்பான். கணவனை விட்டுட்டு மனைவி புதுசா ஒரு திருமணம், மனைவியை விட்டு புதுசா ஒரு திருமணம். அடங்காதவர்கள், அடங்கி இருக்காதவர்கள், தேவனுடைய கரத்துல யாரெல்லாம் அடங்கி இருக்கலையோ, தேவ கரத்துல யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கலையோ, அவருடைய வாழ்க்கையும் அடங்காததை போல என்ன செஞ்சிடும், இஷ்டப்படி வாழுகிற வாழ்க்கையாய் மாறிடும். சபையில அடங்காதவர்கள், சபையில அடங்கி இருக்காதவர்கள், ஒரு திருச்சபையில கர்த்தருடைய சத்தியத்தின்படி போதிக்கிற சபையில அடங்கி இருக்காத யாரும் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, அடங்கி இருக்க முடியாது. படிக்கிற பிள்ளைகள் ஒரு டீச்சர்ஸுக்கு கீழே அடங்கி இருக்கலனா இந்த பிள்ளைகள் உயர்த்தப்பட முடியாது. வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமானுக்கு கீழே நம்ம அடங்கி இருக்கலனா, ஒருத்தர் கீழே வேலை செய்யறோம்னா நம்ம அவங்க சொல்றதை கேட்டு செய்தால்தான் நமக்கு நல்லது. இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையே தேவன் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்காதபடி இஷ்டத்தின்படி வாழுகிறவர். ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் ஒருத்தருடைய கரத்துக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். என் வாழ்க்கையில நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் ஒருத்தர் கீழே தான் என்ன செய்தோம், இருந்தோம். இப்பவும் ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அவங்க சொல்றதின்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவங்க சொல்றதின்படி நம்ம என்ன செய்வோம். இன்னைக்கு அடங்கி இருக்காத யாருமே என்ன செய்ய முடியாது, உயர்த்தப்பட முடியாது. எந்த குடும்பம்னாலும் சரி, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அடங்கி இருக்காத குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமே என்ன செய்யாது, இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல அடங்கி இருக்கணும். ஒண்ணு பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும், கணவனுக்கு அடங்கி இருக்கிற மனைவிகளா என்ன செய்யணும், இருக்கணும். கீழ்ப்படுகிற மனைவிகளா இருக்கணும். இப்படிப்பட்ட அப்படி நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். நீங்க வேதாகம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவருடைய கரத்துக்கு கீழே தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அவர்கள் தான் உயர்த்தப்பட முடியும், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்னா, நான் ஒரு காலத்துல ஒருத்தருக்கு கீழே கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுபட்டு அடங்கி இருந்ததுனாலதான் இன்னைக்கு தேவன் என்னை உயர்த்தி வைக்க முடிகிறது. சில இடங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போய் பயன்படுத்த முடிகிறது. அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடிகிறது. காரணம் என்னன்னா, தேவன் உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா ஊழியக்காரர்களும் இருந்தா மட்டும்தான் அவங்களுடைய ரட்சிப்பையும் அவங்களுடைய ஆத்துமாவையும் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியும், காத்து கொள்ள முடியும். அடங்கி இருக்காத, கீழ்ப்படியாத எந்த குடும்பமுமே, அடங்கி இருக்காத எந்த பிள்ளைகளுமே ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யோபு 17:9 சொல்லுகிறது, சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் என்ன செய்வானா, பலத்து போவான். சுத்தமான கை. நம்ம கை எப்படி இருக்கணுமா, சுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். சுத்தமான எப்படி, சுத்தம். அதான் சொல்லுவாங்க, என் கை சுத்தமா என்ன செய்து இருக்கிறேன். நான் யாருக்குள்ள பொருளையும் நான் என்ன செய்யல, எடுக்கல. யாருக்குள்ளதையும் நான் என்ன செய்யல, இச்சிக்கல. யாருடைய பொருளை அநியாயமாய் நான் என்ன செய்யல, வாங்கல. இதே போல இப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டு போகலாம். வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் சுத்தமான கையோடு இருக்கிறாங்களோ இவருடைய கரங்கள் சுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். கரங்கள் பரிசுத்தமா என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால் அவர்கள் மேன்மேலும் என்ன செய்வாங்களாம், பலத்து போவார்கள். மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே என்ன செய்வாங்களாம்,
இருப்பாங்க, கீழே வரமாட்டாங்க. நம்முடைய கை சுத்தம் இல்லை அப்படின்னா, அதான் நிறைய பேரை குறித்து நிறைய மக்கள் சொல்லுவாங்க, அவளுக்கு கை சுத்தம் கிடையாது, அவளுக்கு வாய் சுத்தம் கிடையாது, அவனுக்கு கை சுத்தம் இல்லை வாய் சுத்தம் இல்லைன்னா நம்ம சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த தேவ பிள்ளைகள் அவருடைய வாயோ அவருடைய கரங்கள் சுத்தமாய் இருக்கிறதோ அவர்கள் மேன்மேலும் என்ன செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மேன்மேலும் என்ன செய்வாங்களாம், உயர்த்தப்படுவாங்க. நம்முடைய கரங்கள் சுத்தமாய் இருக்கணும், நம்முடைய கரங்கள் பரிசுத்தமாய் இருக்கணும். யாருடைய பொருளும் அநியாயமா என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மகிட்ட வந்துடக்கூடாது. மற்றவங்களுடைய பணம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம பணம் வேணா யார்கிட்ட வேணாலும் என்ன செய்யட்டும் இருக்கட்டும், அது அவங்க கடவுள்கிட்ட என்ன செய்வாங்க, கணக்கு கொடுப்பாங்க. மற்றவருடைய பணமோ பொருளோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. சுத்தமான கையாய் நம்ம கை என்ன செய்யணும், இருக்கணும். சுத்தமான கைகள் உள்ளவனை தேவன் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். அவர்கள் மேன்மேலும் என்ன செய்வாங்க, பலத்து கொண்டே போவாங்க, மேன்மேலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. நம்முடைய கைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 112:9 சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும்னா ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவர்களையும் ஏழைகளையும் விதவைகளையும் நம்ம என்ன செய்யணுமா, நேசிக்கணும். அவர்களை என்ன செய்யணும், ஆதரிக்கணும். சாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, வாரி இறைத்தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிசினித்தனம் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. பிசினித்தனமே நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. என் வாழ்க்கையில அப்படிதான். நான் எதையுமே என்ன செய்வேன், அதிகமாய் இருக்கணும்னு அதிகமாய் செய்யணும்னு தான் நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். நம்ம பிசினித்தனம் பண்ணி ஒண்ணுமே ஆக போவதே கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு என்ன செய்தானா, கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் என்ன செய்யும், நிற்கும். அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கிறது என்னது, நீதி. ஏழைகளுக்கு உதவி செய்வது என்னது, நீதி. மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது எதுவா, நீதி. அவன் நீதி என்றைக்கும் நிற்கும். அடுத்து மிக முக்கியமான காரியம், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்தாதான் நமக்கு ஆசீர்வாதம், இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரமாணத்தின்படி, கேட்கிற சத்தியத்தின்படி நம்ம வாழ்வதற்கான முயற்சி நம்ம என்ன செய்யணும், எடுத்து அதன்படி வாழணும். நிறைய பேர் முயற்சி எடுக்கிறதே என்ன செய்யாது, கிடையாது. எங்க வாழ பிரயாசப்படணும். பிரயாசப்பட்ட பலன் நிச்சயம் உண்டு. பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் இல்லாம போகாது. நான் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்றேன்னா அதற்கான பலன் எனக்கு நிச்சயம் இருக்கணும், இருந்துதான் ஆகணும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, பிரயாசப்பட்டா பலன் உண்டு. அதே போல தேவ பிள்ளைகள் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நீங்க என்ன செய்யணும், பிரயாசப்படணும். 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம், உயர்வு எல்லாம் இந்த உலகத்திலேயும் கர்த்தர் நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த உலகத்திலையும் தேவன் நம்மை உயர்த்துவாராம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஒரு நாள் என்று சொன்னால் சிலர் சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு ஐயா சொல்லி கொண்டிருந்தாரு, என்னது 2060 தான் இயேசு என்ன செய்வாராம், வருவாருன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னாரு. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 90 வயசெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், தாண்டி இருக்கும். ஆமா, நான் சொன்னேன், ஆமா இன்னும் அத்தனை வருஷம் வரைக்கும் நீங்க இருக்க போறீங்களோ அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்றேன் சொன்னேன். இயேசு அந்த ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, 2060 தான் என்ன செய்வாராம், இயேசு வருவாரா. எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. பைபிள்ல காலங்களும் நேரமும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். எப்போ வருவாரு, யாருக்காக வருவாருன்னா, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படியா இயேசு என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும்
மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த உலகத்திலையும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், மறுமையிலையும் நம்ம என்ன செய்வாரு? உயர்த்துவார். அப்படின்னா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அப்பொழுது தேவன் நமக்கு நல்ல உயர்வை தந்து வெட்கப்படாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துவார், இல்லைன்னா அவரை ஆசீர்வதிப்பார். யாரையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதாக நம்ம வேதத்திலே வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கடந்த வாரத்திலேயும் தியானித்தோம். இந்த வாரத்திலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்கான சில காரியங்களை அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் முதல் முக்கிய காரணம், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க உயர்த்தப்படணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம், ஆனா தேவனுக்காக நீங்க காத்திருக்க ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இயேசு உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை விட்டு நீங்க விலகிடக்கூடாது. நம் போகிற வழியெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில எந்த தேவ பிள்ளையும் நடக்க கூடாது. வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அவர் சித்தத்தின்படி நடந்தால் உங்களுக்கு அது சரியா இருக்கும். இல்லைன்னா அதுல உபத்திரவம் உண்டு, அதுல பாடுகள் வரும். உங்களுடைய வழி உங்களுக்கு தவறாய் போகிற போது அதுல பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். தேவ பிள்ளைகள் உயர்த்தக்கூடாது, நம்மை நாமே தாழ்த்தி கொண்டே இருக்கணும். வெளிப்படையாகவும் நமக்கு தாழ்மை தேவை, நம்முடைய ஆத்துமாவிலையும் தாழ்மை தேவை. பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை உயர்த்தணும்னு அவர் கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்தின் கீழே இருக்க ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உங்களுடைய கை பரிசுத்தமாய் சுத்தமாய் இருந்தால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏழைகளுக்கு உதவணும். அப்படி உதவுகிற போது இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகுமா? மகிமை உண்டாகுமா? கனம் உண்டாகுமா? இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படக்கூடிய நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. இயேசு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறதான நாம் அவருக்கென்று வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் இந்த தேசத்திலே உயர்த்தி இயேசு வெளிப்படும் போது கூப்பிடுவார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள், என் பிதாவின் வாசஸ்தலத்துக்குள்ளே, என் பிதாவின் மகிமைக்குள்ளே, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைப்பார். இல்லைனா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே தூக்கி போடுங்கள் என்று சொல்லிவிடுவார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளா காணப்படும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென்.